அப்பா அப்பா, நானும் தாடியை ஷேவ் பண்ணட்டுமா? இல்ல செல்லம், ரேசர்ல கைய வைக்காத, காயம் பட்டுடும். வா மாப்பியாரி, மார்க்கெட்ல இருந்து சாமான்கள் வாங்கிட்டு வரலாம். பீக்கு, வீட்லயே இரு, அப்புறம் டூக்கிய பாத்துக்கோ. நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். ஓகேம்மா. ஓகே. கொஞ்சம் நானும் ஷேவ் பண்ணி பார்க்கறேன். இல்ல இல்ல டூக்கி, இது குழந்தைங்களுக்கு இல்ல. மேமே மேமேக்கும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து பாருங்க, சரியா? முதல்ல நுரைய கையில எடுத்து அப்புறம் நிதானமா கண்ணத்துல தடவணும். இவ்வளவு சாஃப்டா இருக்கு. நாங்க வந்துட்டோம். அட, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களா? பீக்கு, என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்க? டூக்கி எங்க? அவ பாத்ரூம்ல இருக்கா. நான் இப்ப கூட்டிட்டு வரேன். டூக்கி வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன். டூக்கி ஒருவேளை பெட்ரூம்ல இருப்பா. டூக்கி எங்க போனானே தெரியலையே. இது யாரு? டூக்கி. அட, டூக்கி எங்க? இதோ இருக்கா. டூக்கி டூக்கி, உன்கிட்ட சொன்னேன்ல ஷேவிங் கேன தொடக்கூடாதுன்னு. அப்படியா? இதான் விஷயமா? பீக்கு, ஷேவிங் குழந்தைங்க விளையாட்டு இல்ல. சாரி அப்பா. பீக்கு டூக்கி விளையாடினாங்க தாடி தாடி. மேகத்துல இருந்து டூக்கிய கண்டுபிடிச்சது டாடி டாடி. அம்மா, பாதி கரண்ட் போயிடுச்சு. லைட் அணைஞ்சு போச்சு. ஆனா ஃபேன் ஓடுது. பாதி கரண்ட் போகாது பீக்கு. கரண்ட் போகலன்னு நினைக்கிறேன். இந்த லைட் பல்ப் வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றதுமா? இங்க ரொம்ப இருட்டாகிடுச்சு. இன்னும் நமக்கு நிறைய விளையாட்டு சாமான பேக் பண்ணணும். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் பல்ப் எடுத்துட்டு வரியா? அப்பா கிட்ட சொல்லு, அவரு உனக்கு கொடுப்பாரு. ஓகே ஓகேமா. அட பீக்கு, நான் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு எமர்ஜென்சி சம்சம். அம்மாவோட ஒர்க் ஷாப்ல லைட் இல்ல. அப்புறம் எங்களுக்கு எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்களை பேக் பண்ணணும். ஓ, நான் உனக்காக வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன். நிஜமாவா? அப்பா கிட்ட சொல்லு, அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா? நம்ம
மறுபடியும் பேக்கிங் பண்ண போறேன். சூப்பர் பீக்கு, நான் உன்னை அங்க சீக்கிரமா சந்திக்கிறேன். பியாரி ஆண்டியோட ஒர்க் ஷாப்ல லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ வேகமா போய் அங்கிள் கிட்ட இருந்து நான் நொடியில போயிட்டு நொடியிலேயே வந்துடுறேன். ஓகே ஓகே, அப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் உன்னை ஒர்க் ஷாப்ல சந்திக்கிறேன். ஆஹா, நீ எங்க வேகமா ஓடுவ? நான் தான் சூப்பர் ஃபாஸ்ட். ஹலோ பின்னி செல்லம், பீக்கு ஒர்க் ஷாப்ல இருக்கான். ஓ அங்கிள், எனக்கு தெரியும். ஆண்டியோடைய ஒர்க் ஷாப்புக்காக மெழுகுவர்த்தி தேவை, உடனடியா. ஒர்க் ஷாப்ல மெழுகுவர்த்தியா? சரி, புரிஞ்சிடுச்சு. நீ ஒர்க் ஷாப்புக்கு போ, நான் மெழுகுவர்த்தியையும் மத்த சாமான்களையும் எடுத்துட்டு வர்றேன். ஓகே அங்கிள். மெழுகுவர்த்தி எதுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியே பீக்கு. லைட் பல்ப் எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் வழியில சம்சம பார்த்தேன். நான் அவளை கொண்டு வர சொல்லி சொன்னேன். சம்சம், நீ வெறும் கையோட வந்திருக்க? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பென்னிய பார்த்தேன். அவன் கொண்டு வருவான். அட பென்னி, நீயும் வெறும் கையோட வந்திருக்க? ஆமா, என்கிட்ட பியாரி அங்கிள் சொன்னாரு, அவரே கொண்டு வருவாராம். ஓஹோ, எவ்வளவு நல்ல டீம் ஒர்க் குழந்தைங்களா. இப்ப நீங்க நம்பிக்கையோட இருங்க. அப்பா பியாரி சீக்கிரம் வருவாரு, வெளிச்சத்தை கொண்டு வருவாருன்னு. சரி குழந்தைங்களா, கொஞ்சம் உதவி செய்யுங்க. வாவ் பாப்பா பியாரி, எவ்வளோ அழகான கேக். அப்புறம் இவ்வளோ மெழுகுவர்த்திகளா? ஆனா எனக்கு வெறும் லைட் பல்ப் தானே வேண்டியது இருந்தது. ஓஹோ, ஆனா பென்னி சொன்னா மெழுகுவர்த்தி வேணும்னு. நான் நினைச்சேன் பர்த்டே கேக்குக்கு வேணும்னு. ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆச்சு, கேக்கோட கேண்டல் வெளிச்சம் பிரகாசமாச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. ஓஹோ, மெதுவா போ பென்னி. எங்களால உன்ன மாதிரி வேகமா ஓட முடியாது. ஆமா, நான் சூப்பர் ஃபாஸ்ட் தான். இப்ப நான் ரேஸ் ஜெயிக்க போறேன். இது ரேஸ் இல்ல பின்னி, நாம உங்க வீட்டுக்கு தானே போறோம். நீ இவ்வளவு வேகமா ஓடுனா நாங்க பின்தங்கிடுவோம். ஓகே ஓகே, நான் மெதுவாவே நடக்கிறேன். ஓ, பின்னி எங்க போயிட்டா? காணாமே போயிட்டான். காணம். என்னுடைய ரூமுக்கு வர ஸ்பெஷல் ஜன்னல் இருக்கு. ஆனா நீங்க அந்த வழியா வர முடியாது. சரி, உள்ள வாங்க.
குதி ஹோ, ஹோ. உயரமா குதி ஹோ, ஹோ. வேகமா குதி உயரமா குதி பீக்கு 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 நான் உயரமா குதிக்கிறேன் ஆனா நீ ஹோ சம்சம், உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி. டிராம்போலின்ல குதிக்கும் போது தள்ளு முள்ள ஆயிடுச்சு. சாரி சம்சம், இந்த பின்னி தான். நீங்க நாலா திசையிலயும் குதிச்சா நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுப்பீங்க. ஆனா பிளான் பண்ணி விளையாடினா எல்லாரும் சேர்ந்து குதிச்சு விளையாட முடியும். ஓஹா, அப்ப வாங்க ஏறுங்க குழந்தைங்களா. பீக்கு பினி சம்சம் கைய புடிச்சுக்கிட்டு டிராம்போலின்ல நில்லுங்க. டூக்கி அப்புறம் பின்னி நீங்க நடுவுல குதிங்க. ஓகே? உயரமா குதி சேர்ந்து சேர்ந்து அழகான நீர்வீழ்ச்சிக்கு போகலாமா? நம்ம வந்து சேர்ந்தாச்சா? நீர்வீழ்ச்சி எப்ப வரும்? இல்ல இப்ப இல்ல பீக்கு, ஆனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அழகான நீர்வீழ்ச்சிக்கு போகலாமா? பட்டாம்பூச்சி. ஆமா டுக்கி, பட்டாம்பூச்சி. இன்னும் நிறைய அழகான பொருட்களும் இருக்கு. வா பீக்கு, தண்ணிக்கு மேல கல்ல எப்படி அடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்படி ஆனா என்னோட ஃபேவரைட் பிக்னிக் ஸ்பாட் அங்க இருக்கு. வாங்க போகலாம். இந்த கேப் அதிகமா இருக்கு. ஓ கேப். இதை எப்படி கிராஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். எல்லாரும் கவனமா பாருங்க. அப்பா அப்பா பா
அப்பா பியாரே, அடி ஒண்ணு படலையே. இல்ல இல்ல என் செல்லங்களா, நான் நல்லா இருக்கேன். ஆனா சாப்பிட என்ன செய்யறது? அட கடவுளே, சாப்பாடு தண்ணியோட போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, முன்னால போகலாம். ஏதாவது ஏற்பாடு செஞ்சிடலாம். நம்ம நேரம் நல்லா இருக்கு. அது முந்திரி மரம் தானே? ஆமா ஆமா குழந்தைங்களா, இதுதான் நம்ம சாப்பாடு. முந்திரி பழம் மற்றும் முந்திரி பருப்பு. ஒண்ணுலயே பழமும் பருப்பும் எம்மியாவும் சுவையாவும் இருக்கு. அப்பா சாப்பாடு தண்ணியில போயிடுச்சு, முந்திரி நம்ம பசிய போக்கிடுச்சு.